டேய் டேய் நீ ஏன்டா இங்க இருக்க? நான் தான் உன்னை போக சொன்னேன்ல. ஆனா பாம் மாறா என்னடா நீ கை வச்சுட்டு இருக்க? டிஃப்யூஸ் பண்ண முடியலன்னா நீயாவது உயிரோட இருப்பல்ல? சொல்லுடா. டேய் நான் சொல்றது கேட்கலையா உனக்கு? ஆனா வீரா இல்லாம நான் மட்டும் உயிரோடு இருந்து என்னடா பண்ண போறேன்? புரியல எனக்கு. நான் வீராவை லவ் பண்றேன்னா எப்படின்னா விட்டு போறது. லவ் பண்ணா ரெண்டு பேரும் ஒண்ணா சாவணுமா? அவள் தான் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன். வாழ்வோ சாவோ அவள் கூட இருக்கிறது தானே சரி. டேய் நாளைக்கு கல்யாணம்டா அவளுக்கு. அது ஏன் கூட தான். அவன் என்னை ஏற்றுப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓ அந்த அளவுக்கு டீப்லவா? டேய் அப்படி அவ என்னடா அவனுக்கு பண்ணா? எப்பயோ செத்து போயிட்டாங்கண்ணே என் அம்மா. அதை கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்தினான். அவளும் என்ன அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன். அம்மா என்னால் காப்பாற்ற முடியல. இப்போ மிஸ் பண்ண மாட்டேன். லவ் பண்ணா கடலையே தாண்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை இப்பதான்டா நேர்ல பார்க்கறேன். ரொம்ப தைரியம்டா உனக்கு. டேய் இதை பார், நகராத கையெடுத்துறாத. சரி அப்படியே வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. டேய் டிஃப்யூஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. டேய் டிஃப்யூஸ் பண்ணி 10 நிமிஷம் ஆகுது. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நீங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து வாழ போறீங்கன்னு தோணுது. தேங்க்ஸ்ண்ணா. உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையை பற்றி எனக்கு சரியா தெரியாது. ஆனால் உனக்கு பெஸ்ட் சாய்ஸ் மாறன் தான். நாளைக்கு உனக்கு கல்யாணம். இப்போ எப்படி உன் முடிவை மாற்றிக்கிறதுலாம் யோசிக்காத. இது உன் லைஃப். லாஸ்ட் செகண்டில் கூட உன் டெசிஷனை மாற்றிக்கலாம். யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாழ போகிறது நீ தான். மிஸ் பண்ணிடாத. அழாதீங்க, தைரியமா இரு.
வீரம்மா அழாதீங்க, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா வந்துருவாங்க. அழாதீங்க வீரம்மா. பயமா இருக்குதுங்க. அழாதீங்கம்மா. தெரியல. வீரா வீரா வர பாரு. ராகவா நாகடி போன கண்மணி, என்ன ஆச்சு? மரா, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லம்மா, பயந்தே போயிட்டோம். அது உன்னை காணோம், நாங்கெல்லாம் பதறிட்டோம் தெரியுமா? டேய், எங்கடா போனீங்க இவ்வளவு நேரமா? ஒன்றும் இல்லத்த, அவளை சும்மா காணோன்னு உங்க வீட்டுல எவ்வளவு பதறினாங்க தெரியுமா? நான் உனக்கு என்ன ஆயிடுச்சு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னடா ஆச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. டேய் மாறா, என்னாச்சு மாறா? எங்கடா இருந்தீங்க நீங்க? டேய் கேஸ் லீக்குன்னு சொன்னாங்களடா, அதான் என்னாச்சு பார்க்கலான்னு போயிருந்தோம். உனக்கு எல்லாமே விளையாட்டு தான்டா. எல்லாமே இவனாலதான். வீராவை கூட்டிகிட்டு முதல்ல கிளம்புமா. சரி போக போங்க. கண்மணி போ. அத்தை போங்க. சரி வாங்கப்பா போலாம். அழாதம்மா, அதான் நான் வந்துட்டேன்ல. வாங்கப்பா. ஒரு நிமிஷம் இல்ல. என்னடா ஆச்சு? எங்க போனீங்க இவ்வளவு நேரமா? அவ சம்மதம் கொஞ்ச சொல்லிட்டாளா? நேரம் பேசாம இருத்த முடியல. கொஞ்சம் பாரு, அவளை சம்மதிக்க வைக்கதா இவ்வளவு நேரம். அத்தை, அத்தை, நீ போ, நான் வரேன். என்ன விஷயம்? போ. நீ அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லு. சரி. போண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நீ இல்லைன்னா நானும் வீராவும் என்ன இருப்போம்னே தெரில. டேய், வீராவை இவ்வளோ லவ் பண்றல, அப்புறம் என் சித்தப்பா கிட்ட சொல்ல போனப்ப தடுத்த. அப்பாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குண்ணா என் மேலே. இப்போ நான் வீராவை காதலிக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அதே மாப்பிள்ளை கையோடு இங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. எப்படி பார்த்தாலும் கல்யாணம் நடக்க தானே போகுது. டைம் இருக்குண்ணா. எனக்கு என்னவோ அதுக்குள்ளே அவன் மனசு மாறுவான்னு இருக்கு. அப்படியே அதை போய் அவளே சொல்லிட்டானா அப்பாவுக்கு என் மேலே கோவம் வராதுல்ல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் மாறலன்னா? மாறிடுவானா, நம்பிக்கை இருக்குது. டேய், அவளோட சைலன்ஸை பார்க்கும்போது எனக்கு கூட நம்பிக்கை வந்திருக்கு. இல்லை நான் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுலேருந்தே உன்னையும் வீராவையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணுக்கும் அவன் மேலே லவ் இருக்குடா. ஆனால் ஏதோ ஒன்று சம்திங் நடுவில் தடுக்குது. என் அண்ணனோட சாவுக்கு காரணமா இருந்துட்டு இப்ப வந்து லவ் பண்றேன்னு சொல்றேன். உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா? என்னடா? ஒன்றும் இல்லைண்ணா. நான் ஒரு உண்மையை சொல்லவா? பாம்ல இருந்து நீங்க 2 பேரும் கை எடுத்திருந்தாலும் பாம் வெடிச்சிருக்காது. ஆனா உயிர் போகட்டும்னு ரிஸ்க் எடுத்து பாரு. அதை அவ புரிஞ்சுக்கிட்டோன்னு தான் நான் அப்படி போய் சொன்னேன். என் உள் மனசு சொல்லுது உனக்கு வீராவுக்கு தான் கல்யாணம் நடக்கும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாது, நான் உடனே போகணும். ஏன்? ஹேய், நான் ஒரு நாள் லீவ்ல வந்திருக்கேன்டா, உடனே கிளம்பணும். டேய், என் சப்போர்ட் எப்பவுமே உனக்கு இருக்கும். சரி. வீராவை நீ கல்யாணம் பண்ணதும் ஒரு செல்ஃபி எடுத்து உடனே எனக்கு அனுப்பிவிடு. ஹனிமூனுக்கு காஷ்மீர் வர பிளான் இருந்தால் சொல்லி எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன். சரி. மே காட் பிளஸ் யூ, ஹாப்பியாக இருக்கணும். சரி, அப்போ நான் கிளம்பிட்டா? சரிண்ணே. டேக் கேர். ஓகே, பார்த்து போனா. ஓகே, பாய். என்ன இவனை இன்னும் காணோம்? இவ்வளவு நேரமா ஆகும்? ஏப்பா, மரா, மேல பெண்டு நிமிர்ந்துருச்சு. ஏன்டா இவ்வளவு நேரம்? வீராவை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டியா? அவகிட்ட பேசுனியா இல்லையா? ஆமா, எப்ப நான் பேசுவேன்னு எனக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரியே கேளு. அவதான் என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுறாள். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? டேய், மெஹந்தி ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சுடா, நமக்கு டைமே இல்ல. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்போ? அவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறமா? போடா. உன் காதல் விஷயத்துல எனக்கு இருக்கிற பதட்டு கூட உனக்கு இல்லையே.
எனக்கு தான் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியாம தூக்கமே வரமாட்டேங்குது. விட்டா தாலி எடுத்துட்டு போய் நீ அவ கழுத்துல கட்டி கூட்டு வந்து என் கூட எங்க குடும்பம் நடத்த சொல்லுவ போல. அந்த மாதிரி ஒரு பழக்கம் மட்டும் இப்ப நடைமுறையில இருந்திருந்தா கண்டிப்பா நான் அதை தான் செஞ்சிருப்பேன். என்ன பண்றது, அதெல்லாம் ராஜா காலத்திலேயே முடிஞ்சு போச்சே. அப்படி இருந்திருக்கா? ஆமாடா, இந்த ராஜாங்கெல்லாம் அந்த காலத்துல போருக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப பிஸியா இருப்பாங்கல்ல, அதனால சுயம்பரத்துக்கு போக முடியாது. அந்த ராஜாவோட அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ தான் போய் பொண்ணை செலக்ட் பண்ணி அவங்களே தாலி கட்டி அரண்மனைக்கு கூட்டிட்டு வருவாங்களாம். இப்பவும் அப்படியே இருந்திருக்கலாம். ஆமா இல்ல, இப்பயும் இருந்திருக்கலாம். அதுவும் உன் தைரியத்துக்கெல்லாம் எப்பயோ கூட்டு வந்திருப்ப. டேய், இப்ப அதான் ரொம்ப முக்கியமா? விளையாட்டெல்லாம் விடுறா. நீ அவகிட்ட பேசுனியா இல்லையா? ஏதாவது அதிரடியா பண்ணுடா. அவ என்னதாண்டா சொல்றா? மனசு மாற மாட்டாத்த. பேசாம அப்பாட்ட சொன்ன மாதிரி பொறுப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கலான்னு இருக்கேன். நீ என்ன நடத்துறது? நீ இப்படியே ஒண்ணும் பண்ணாம சுத்தி சுத்தி வா, அந்த கல்யாணம் நல்லா அமோகமா நடக்கும். வந்துட்டான் சொல்றதுக்கு. என்ன முறைக்கிற? போய் தூங்கு போ. உனக்கெல்லாம் ஒரு காதல். இரு, நம்ம குடும்பத்துக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? நமக்கு யாரா எதிரிங்க இருக்காங்க? அதெல்லாம் யாரும் இல்ல. ஆமா, எதுக்கு கேக்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. டேய், அதான் யாரும் இல்லன்னு சொல்றேன்ல. நீ கேக்குறதுனால வேணா சொல்றேன். வெளியில இருந்து எந்த எதிரியும் இல்ல. வீட்டுக்குள்ளதான் உன் அண்ணி இருக்கா. எப்ப பார்த்தாலும் கண்ணை உருட்டிக்கிட்டு. முறைச்சா ஏன்டா நீ கேக்குற? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணுல விடு. என்ன இவன் திடீர்னு வந்து எதிரி இருக்காங்களான்னு கேக்குறான். யார் பாம்பு வச்சிருப்பா? நமக்கு வேண்டாதவங்க யாராவது வச்சிருப்பாங்களா? அதை ஏன் வீரா ஃபங்க்ஷனில் கொண்டு வந்து வைக்கணும்? எங்கேயோ இடிக்குது. நம்மளுக்கு பாம்பு வைக்கிற அளவுக்கு பெரிய எதிரியும் கிடையாது. யார் பார்த்த வேலையாக இருக்கும்? ஒருவேளை வீரா சைட்லேருந்து ஏதாச்சும். எதுக்கு நம்மளே யோசிச்சுக்கிட்டு அவள்கிட்டே கேட்டுருவோம். சொல்லு. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். பாம்பு வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் அவ்வளோ பெரிய எதிரி? எனக்கு அப்படி எந்த எதிரியுமே கிடையாது. ஏன்டி சும்மா வந்து பாம்பு வச்சுட்டு போவாங்க? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. என் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஒரே எதிரி என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறதெல்லாம் நீதான். இவ ஒருத்தி. ஏய், இங்க பாரு, நீ என்னை லவ் பண்ற வரைக்கும் நான் உன் கல்யாணத்தை நிறுத்தவே மாட்டேன். போதுமா? அப்போ ஓகே. சரி, அதெல்லாம் விடு. நல்லா தெளிவா யோசிச்சு சொல்லு. உங்க குடும்பத்துக்கு வேற யாராவது எதிரி இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் பாம்பு வச்சு கொலை பண்ற அளவுக்கு நாங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அதுவும் சரிதான். ஹலோ. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ எந்த தைரியத்துல பாம்புல கை வச்ச? கொஞ்சம் பழைய டைலாகா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒன்னா சேர்ந்தா வாழ முடியல, அட்லீஸ்ட் சாவும் போதாவது ஒன்னா சேர்ந்து சாவமேன்னு தான். எப்படி நீ சொர்க்கத்துக்கு வந்தா அங்க என்ன ரிஜெக்ட் பண்ணவே முடியாதுல்ல? ஏன்னா உனக்கு அங்க வேற ஆப்ஷனே கிடையாது. ஏய், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? லவ்வுக்கும் அறிவுக்கும் ரொம்ப தூரம்மா. ஏதோ ஒரு ஆட்டோ பின்னாடி பார்த்த ஞாபகம். நீ எதுக்குடா எனக்காக உயிரை விடணும்? பின்ன வேற யாரு கொடுப்பா? நான் தான் கொடுப்பேன். மரா ஏதாவது சொல்லிருவேன். நான் தான் உன்னை ஏத்துக்கல, அப்புறம் எதுக்கு நீ எனக்காக உயிரை விடணும்? எவர் இதே சுச்சுவேஷன் நான் இருந்திருந்தா நீயும் இதுதான் பண்ணிருப்ப. அதெல்லாம் இல்ல, நான் என் உயிர் தான் முக்கியம்னு நான் பாட்டுக்கு போயிருந்திருப்பேன். காமெடி பண்ணாத, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. என் வீரா பத்தி எனக்கு தெரியும். சரி சரி, ரொம்ப யோசிக்காத, போனை வைக்கிறேன். யாரா இருப்பானுங்க? ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானுங்க. ஓயாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஹலோ டேய், என்னடா அங்கே தான் வரேன். எத்தனை தடவை ஃபோன் பண்ணுவீங்க? வெய் டேய்,
கார்த்தி ஆ? ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு மட்டும் மண்டபத்துக்கு வந்துடுறியா? இவன் வேற அப்பா இருக்கும்போது கரெக்டா மாட்டி விடுறானே. ராகவா, ஆ? ஐயர் என்னென்ன வாங்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம அண்ணாச்சி கடையில் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் மறக்காமல் செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறியா? நானா? ஆமாம், நீ தான்டா. சரிடா. ஆ நான் அண்ணன் கூட மண்டபத்துக்கு வந்துடுறேன். தப்பிச்சிட்ட? சரி, ஓகே. பா, நான் முன்னாடியே மண்டபத்துக்கு போகிறேன்ப்பா. ஆ பணம் ஏதாவது வேணுமா? இல்லைப்பா, இருக்கு, கொடுத்துக்கிறேன். எதையும் மறந்துடாத, கவனமா இருக்கணும். சரிப்பா, நான் கிளம்புறேன். ம் கிளம்பு. மறந்துடாத. ம். உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப பொறுப்பா இருக்கான்ப்பா. ம் கல்யாணத்துல எல்லா வேலையும் அவனே செஞ்சுட்டு இருக்கான். அவன் மாறிட்டான்ப்பா. ம் பார்க்கலாம்.